இயேசு நடந்து போகையில் பிறந்ததிலிருந்தே குருடனாயிருந்த ஒரு மனிதனை கண்டார். அவருடைய சீடர்கள் அவரிடம், போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவத்தினால்? இவனுடைய பாவத்தினாலா அல்லது இவனுடைய பெற்றோரின் பாவத்தினாலா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, இவனுடைய பாவத்தினாலோ இவனுடைய பெற்றோரின் பாவத்தினாலோ அல்ல, இவனுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய செயல் வெளிப்படும்படியாகவே இப்படி ஏற்பட்டிருக்கிறது. பகல் வேளையாய் இருக்கும் போதே என்னை இயேசு நடந்து போகையில் பிறந்ததிலிருந்தே குருடனாயிருந்த ஒரு மனிதனை கண்டார். அவருடைய சீடர்கள் அவரிடம், போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவத்தினால்? இவனுடைய பாவத்தினாலா அல்லது இவனுடைய பெற்றோரின் பாவத்தினாலா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, இவனுடைய பாவத்தினாலோ இவனுடைய பெற்றோரின் பாவத்தினாலோ அல்ல, இவனுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய செயல் வெளிப்படும்படியாகவே இப்படி ஏற்பட்டிருக்கிறது. பகல் வேளையாய் இருக்கும் போதே என்னை அனுப்பினவருடைய வேலையை நான் செய்ய வேண்டும். இரவு வருகிறது, அப்பொழுது ஒருவராலும் வேலை செய்ய முடியாது. நான் உலகத்தில் இருக்கையில் நானே உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறேன் என்றார். அவர் இதை சொல்லிவிட்டு தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சிறிதளவு சேறுண்டாக்கி அவனுடைய கண்களிலே அதை பூசினார். பின்பு அவர் அவரிடம், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதன் அர்த்தம் அனுப்பப்பட்டவன் என்பதாகும். அவன் அப்படியே போய் கழுவி பார்வையடைந்து வீடு திரும்பினான். அயலவரும் முன்பு அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்ததை கண்டவர்களும், இங்கே உட்கார்ந்திருந்து பிச்சை கேட்டவன் இவன் அல்லவா என்றார்கள். சிலர், இது அவன்தான் என்றார்கள். இன்னும் சிலர், இல்லை, இது அவனை போன்ற வேறொருவன் என்றார்கள். ஆனால் அவனோ, நான் தான் அவன் என்றார். அப்பொழுது அவர்கள் அவனிடம், அப்படியானால் உனது கண்கள் எப்படி திறக்கப்பட்டன என்றார்கள். அதற்கு அவன், இயேசு என்று அழைக்கப்படும் ஒருவர் சிறிதளவு சேறுண்டாக்கி அதை என் கண்களில் பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவும்படி எனக்கு சொன்னார். அப்படியே நான் போய் கழுவிய போது என்னால் பார்க்க முடிந்தது என்றார். அப்பொழுது அவர்கள் அவனிடம், அவர் எங்கே என்று கேட்டார்கள். அதற்கு அவர், எனக்கு தெரியாது என்றார்.